slower than this A2, that will amount to A1. And I'm going to switch on the subtitles. Here you go. Okay, here is what it is. The mother question. Bhuvneshwari இங்க என்ன எழுதிருக்கு படிங்க. First questionல. Where the girl going this afternoon? இந்த கேர்ள் ஆஃப்டர்நூன்ல இந்த ஆஃப்டர்நூன்ல எங்க போறாங்க? மூணு சாய்ஸ் கொடுத்திருக்காங்க. எங்க போறாங்கங்கறாங்க. Right? I'm going to start with this. Okay, I'm going to take one by one and I have switched on. நம்ம வந்து ஸ்பீடு குறைச்சு பண்ணிருக்கேன். நீங்க you have to listen. அந்த ஆக்சென்ட்ல ஃபாரின் ஆக்சென்ட்ல அவங்க பேசுறப்ப அதை லிசன் பண்ணணும். இங்க வந்து உங்களுக்கு வந்து they will give it in the subtitlesல வந்து தெளிவா அவங்க பேசுறது என்னன்னு கொடுப்பாங்க. ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஏக்கு போறாங்களா பிஆ சிஆன்னு தெரியும். நீங்க ஜஸ்ட் கெஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ரன் பண்ணுவேன். 3-4 times ரன் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு கெட் இட். எவ்ரிவன் லுக் அட் திஸ். அபிராமி மேம், சுமதி மேம், ஜஸ்ட் லுக் அட் இட். ஃபர்ஸ்ட் 1 or 2 questions அது பிடிபடுற வரலும் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் we should be able to keep going. Let me get started now. We are focusing on question number 1. Where is the girl going this afternoon? Look at question 1. One. Where's the girl going this afternoon? Are you coming shopping with me and Mom this afternoon? To buy your new skateboard. I'd love to, but I'm meeting my classmate Susan. We're going to see that new Japanese cartoon. Okay, no problem. Mom can help me choose a skateboard. And Mom wants to go to the new cafe in Bridge Street. Great! They sell fantastic cakes. All right. Now, so Abhinay ma'am, இப்போ நீங்க ஒரு ஆன்சர் சொல்லணும். எந்த ஆன்சர் சொல்லுவீங்க? Sir, I think hotel, sir. ஏவா பிஆர்சி அந்த ஆன்சர் மட்டும் சொல்லுங்க எனக்கு. ஏவா பி? A. ரைட். சுமதி மேம் உங்க ஆன்சர்? C, sir. சி. Skating board. ஓகே. ஆல் ரைட். ஸோ ஏதோ ஒருத்த மிஸ் பண்ணிட்டோமா எல்லாருமே? இப்போ திருப்பி பாருங்க. ரெண்டாவது வாட்டி அவங்க ப்ளே பண்ணுவாங்க. நல்லா பார்த்துக்குங்க. யூ ஹேவ் டு லிசன் அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு ரீட் திஸ். ரீடிங் அண்ட் லிசனிங் ஒரே சமயத்தில் இருக்கணும். பார்க்கலாம். Now listen again. அந்த கேர்ள் எங்க போறாங்கங்கிறது தான் நம்ம முக்கியம். அந்த பையனோ அவங்க அம்மாவோ போறது முக்கியம் தான். அந்த கேர்ள் எங்க போறாங்கன்னு பார்த்துடலாம். Are you coming shopping with me and Mom this afternoon? அப்ப அந்த பையன் கேட்கிறாரு, தம்பி கேட்கிறாரு, என்னோடையும் அம்மாவோடையும் ஷாப்பிங் போறதுக்கு நீ வர்றியான்னு கேட்கிறாரு. To buy your new skateboard. ஓ, ஸ்கேட் போர்டு நீ வாங்கணும்ல, அது வாங்குறதுக்கு தானே நீ கேட்கிற அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. I'd love to, but I'm meeting. பட் ஐ வுட் லவ் டு. நான் வரணும்னு எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்குது. எனக்கு ஐ வுட் லவ் டு, பட் ஐ ஆம் மீட்டிங். ஆனா My classmate Susan. என் கிளாஸ்மேட் சூசனை நான் மீட் பண்ண போறேன். We're going to see that new Japanese cartoon. நாங்க போய் அந்த ஜாப்பனீஸ் கார்ட்டூன் நியூ கார்ட்டூன் வந்திருக்கு. அத போய் பார்க்க போறோம். Okay, no problem. அப்ப தம்பி சொல்றாரு, ஓகே நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்ல. Mom can help me choose a skateboard. நான் ஸ்கேட் போர்டு வாங்க தான் போறேன். மாம் வந்து உனக்கு தெரியும் நான் வாங்க போறது. மாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சூஸ் பண்றதுக்கு. நீ வரலனாலும் பரவாயில்ல. And Mom wants to go to the new cafe in Bridge Street. அப்புறம் அம்மா வந்து
நியூ கஃபேக்கு வந்து பிரிட்ஜ் ஸ்ட்ரீட்டுக்கு உள்ள நியூ கஃபேக்கு போகணும்னு சொன்னாங்க. நீங்க 2 பேரும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது. Great. They sell fantastic cakes. ஸோ இப்போ வந்து கிரேட் தே செல் ஃபேண்டாஸ்டிக் கேக்ஸுங்கிறது தெளிவா சொல்றாரு தம்பி. ஸோ ஒரு அக்கா தம்பிக்குள்ள இல்லை ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ள உள்ள கான்வர்சேஷன். அபிராமி மேம் ஆன்சர் என்னவா இருக்கும்? ஏவா பிஎஸ்சியா? இந்த Sir, கேர்ள் B, B sir. sir. B sir. அவ்வளவுதான். பி. இப்ப நிறைய பேர் ஏ கொண்டு போயிடுவாங்க, சி வரும்னு நினைப்பாங்க. ஆனா கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கு. லிசனிங் அவ்வளவு பெரிய விஷயம். லிசனிங் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னாக்கா லிசனிங்ல இப்ப ரீடிங் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் ஹெல்ப் எடுத்துக்கலாம், ரைட்? நான் ஸோ இப்ப எல்லாரும் பாருங்க, இந்த செஷன் நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு வந்து இந்த லிசனிங் ரீடிங் வழியா எப்படி இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பேச்சுக்குரிய கான்ஃபிடென்ஸை கொண்டு வரணும். நீங்க நிறைய படிங்க, நிறைய லிசன் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா பேச்சு வந்துடும். தமிழ் எப்படி நம்ம கத்துக்கிட்டோம்? தமிழ் வாத்தியார் இலக்கண வாத்தியார்லாம் கத்துனோம் ஒண்ணும் இல்லை, சுத்திலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. 1 வயசு 2 வயசு 3 வயசுக்குள்ளே பிக்கப் பண்ணிட்டோம். 5 வயசுல தமிழ் அழகா படிப்போம். நம்ம ஒரு தமிழ்னு ஒரு இலக்கணம்னு இருக்கிறது தெரியறதுக்கு முன்னாடி தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டோம். லிசனிங் இஸ் த கீ. ரிப்பீட்டட் லிசனிங். இப்ப இதே சொன்னதையே ஒரு 10 வாட்டி நீங்க லிசன் பண்ணீங்க அப்படின்னா, 2 வாட்டி தான் லிசன் பண்ணீங்க. 10 வாட்டி நீங்க லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்க. சேம் திங் ஐ எம் கோயிங் டு டூ 2 டைம்ஸ் நான் கொடுக்க போறேன். விச் இஸ் த பாய்ஸ் நியூ டெஸ்க் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 3 டெஸ்க்ல ஏவா பிஎஸ்சியான்னு அதுக்குரிய ஆடியோவை நான் போடுறேன். 2 டைம்ஸ் நான் போட போறேன். இடையில எதுவும் ஸ்டாப் பண்ண போறது இல்லை. யாரு நீங்க மியூட்லயே இருக்கலாம். நீங்க ஆன்சர் மட்டும் கேட்குறப்ப சொன்னா போதும், உங்களோட ஆன்சர் என்ன வருது அப்படின்னு. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆன்சர் வரலாம், ஆனால் ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும். ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் நவ். கொஸ்டின் நம்பர் 2. யூ ஹேவ் டு டூ போத் ரீடிங் அண்ட் லிசனிங். இது 2 தான் இன்புட் ஸ்கில். இன்புட் ஸ்கில்ல உள்ள கொண்டு போங்க, அவுட்புட் கரெக்டா வந்துடும், ஆன்சர் கரெக்டா வந்துடும். லெட் மீ ஸ்டார்ட் கொஸ்டின் நம்பர் 2. 2. Which is the boy's new desk? Mum's bought me a desk for my bedroom, Aunt Barbara. Yes, she was looking at one online with 4 drawers. Did she get that one? Mine's got 2 drawers on the left and 3 shelves on the right. That's good. You've got lots of books and things. Can I go upstairs and look at it? Sure. இது யாரும் ரிவீல் பண்ண வேணாம் ஆன்சரை. இன்னும் ஒரு வாட்டி கேளுங்க. யூ டோன்ட் ஹேவ் டு ரிவீல் த ஆன்சர். எனக்கு ஓரலா இல்லை, சாட்ல என்னோட இது சாட் வேணா போட்டுக்கலாம், பிரைவேட் சாட் போடலாம். பட் டோன்ட் ரிவீல் த ஆன்சர். ஒன் மோர் டைம். Now listen again. Mum's bought me a desk for my bedroom, Aunt Barbara. Yes. She was looking at one online with 4 drawers. Did she get that one? Mine's got 2 drawers on the left and 3 shelves on the right. That's good. You've got lots of books and things. Can I go upstairs and look at it? Sure. இன்னொரு வாட்டி ரன் பண்ணுமா? ஓகேவா? Sir, one more time. One more time. Okay, I'll go with one more time here. I'm going to go with one more time right here. Mum's bought me a desk for my bedroom, Aunt Barbara. Yes. She was looking at one online with 4 drawers. Did she get that one? Mine's got 2 drawers on the left and 3 shelves on the right. That's good. You've got lots of books and things. Can I go upstairs and look at it? Sure. All right, you can private chat to me. நீங்க பார்த்திருப்பீங்க. Look at this. ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? சார் ஏ. ஏ. யார் சொல்றது? யார் ஏன்னு? சார் மாரீஸ்வரன். எப்படி அது ஏங்கிறது எப்படி நீங்க டிசைட் பண்றீங்க? சார் லெஃப்ட் சைடு வந்து 2 டோரு, ரைட் சைடு ஏதோ 3 இதுன்னு சொன்ன மாதிரி இருக்கு சார். சரி, அதை வச்சுதான் பிடிச்சிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். அபிராமி மேம்.
Sir, Your answer. sir, but after that, his mom was telling that you have many things. After that, I didn't. Which is the boy's new desk? That is the question. Which is the Yeah. boy's desk? That is the question here. Based on that, A, sir. A is the A is the answer. This out of the 5, this is the easiest question because he clearly told left hand side 2 drawers, 3 sets of directions. That's what it is, right? All right. Now, if in the speed of the normal speed, I'll make it normal speed, okay? So that it is going to be more natural. I'll go with the normal speed. Okay. If you want, we can always change it back. It's not a big deal. Change it back. Question number 3. Careful. இது எப்படி வருதுன்னு பாருங்க. நமக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம இருக்கப்ப எப்படி வருதுன்னு பாருங்க. Then I will help you with this. Okay. First, I'll remove the subtitles. Question number 3. How will they get to the tennis class? Okay. How will they get to the tennis class? First, with the normal speed, all right, I'll go with it. The answer is number 2 ki A Marishan, அது okay. முருகன் சார் நீங்க மியூட் பண்ணிக்கலாம். நீங்க மியூட் பண்ணிக்கிட்டே இது பண்ணிக்கலாம் முருகன் சார். நீங்க மியூட் பண்ணிக்கலாம். Okay. All right. Let's keep moving on. Question number 3. Now listen again. Mum's bought me a desk for my bedroom, Aunt Barbara. Yes, she was looking at one online with 4 drawers. Did she get that one? Mine's got 2 drawers on the left and 3 shelves on the right. That's good. You've got lots of books and things. Can I go upstairs and look at it? Sure. Now question number 3. 3. How will they get to their tennis class? Are we going to go to our tennis class by bike today? The weather's good. Yes, it's sunny but not too hot. But I've got a problem with my back wheel, so I prefer to go by bus. Or we could walk. It's not far. Good idea. My dad says he'll fix my bike next weekend. One more time. Now listen again. Are we going to go to our tennis class by bike today? The weather's good. Yes, it's sunny but not too hot. But I've got a problem with my back wheel, so I prefer to go by bus. Or we could walk. It's not far. Good idea. My dad says he'll fix my bike next weekend. All right. இப்ப ஆன்சர் புவனேஸ்வரி சொல்ல முடியுமா ஆன்சர் 3க்கு? Sir, bus. A, sir. உங்களோட ஆன்சர் A. Very good. Abhirami ma'am? Sir, by 3. C, sir. C. C. All right. Sumali ma'am, உங்களோட ஆன்சர்? A, sir. A. Marishwaran உங்க ஆன்சர்? Sir, C, sir. Okay. ஈஸ்வரன் உங்க ஆன்சர்? All right. யார் வேணாலும் சொல்ல, வாலிடர் சொல்ல, யார் வேணாலும். இது ரீடிங். நான் வந்து ரீடிங் கட் பண்ணிட்டு லிசனிங் மட்டும் கொடுத்தேன் எப்படி இருக்குன்னு. சமீரா மேம் சொல்ல முடியுமா? I think this is second answer. BRC. A or BRC? Second answer. Okay, B. உங்களோட வந்து B. All right. All right. சுரேஷ் சார் உங்க ஆன்சர்? Yes, sir. B, sir. B. Okay, Yes, one more time. நான் வந்து அப்படியே I'm going to go with I'm just going to go with this here. நீங்களே பாருங்க அந்த ரீடிங் எவ்வளவு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க பாருங்க. நான் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ற சப்டைட்டில்ஸ அத ஒரு வாட்டி ரன் பண்றேன். நீங்களே ஆன்சர் சொல்லிடலாம் பாருங்க. ரீடிங் எவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம் பாருங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. Are we going to go to our tennis class by bike today? Are we going to go to our tennis class by bike today? Weather's good. The weather is good. Yes. Yes. It's sunny but not too hot. It is sunny but not too hot. But I've got a problem with my back wheel. But I have got a problem with my back wheel.
That's a bike wheel. But I have got a problem with my bike wheel. So இந்த மிஷின் இதுல வந்து அப்படி சொல்லுது bike wheel. So I prefer to go by bus. So I would prefer to go by bus. அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. Or we could walk. Or we could walk ன்னே சொல்றாரு இன்னொருத்தர். Or we could walk. It's not far. It's not far. இது ஒன்றும் ரொம்ப பெரிய தூரம் இல்ல. Idea. My dad says he'll fix my. Good idea. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு அது நல்ல ஐடியாவா இருக்குதே அப்படின்னு. என்னோட அப்பா my dad says he will fix my bike next weekend. Next weekend. Okay. இப்ப கம்ப்ளீட்டா நீங்க ரீட் பண்ணிட்டீங்க. இப்ப சொல்லுங்க ஆன்சர் என்னவா இருக்கும்? ஏவா பிஎஸ்சியா? சி சார். அவ்வளவுதாங்க. சி தான் ஆன்சர். இப்ப ரீடிங் எவ்வளவு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? லிசனிங்ல ஃபுல் பிக்சர் நமக்கு எப்பயுமே கிடைக்காது. ஏன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அந்த ஆக்சென்ட் இருக்கு, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஆனா ரீடிங்ல அப்படி பண்ண முடியாது. ரீடிங் வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாதான் நீங்க ரீடிங்கோ ரைட்டிங்கோ லிசனிங்கோ ஸ்பீக்கிங்கோ பண்ண முடியும். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் லிசன்லாம் பண்ணி எனக்கு ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியாது. 100% 100% பேச முடியல, 100% ரீடிங் இல்லை அப்படின்னா 100% லிசன் பண்ண முடியாது. குட் ஐடியா. மை டாட் சேஸ் வில் ஃபிக்ஸ் மை பைக் நெக்ஸ்ட் வீக்கெண்ட். ஸோ லுக் அட் திஸ். இஃப் ஐ எம் கோயிங் டு மேக் இட் ஸ்லோ. இப்போ இந்த ஆக்சன் நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா லெவல் ஒன்று, ஸ்பீடு ஒன்று. அது ரெண்டுத்தையுமே இப்போ நான் இங்க அட்ஜஸ்ட் பண்றேன் பாருங்க. ஐ அம் கோயிங் டு அட்ஜஸ்ட் திஸ் போத். Sir, excuse me, sir. சொல்லுங்க. They are speaking their slangs, sir. That's why I couldn't understand what they are talking. ஸ்லாங் அப்படித்தான் இருக்கும். ஸ்லாங் எல்லாம் தாண்டி போயிடும். இன்னைக்கு உள்ள சோசியல் மீடியால இன்னைக்கு லாஸ்ட் 10 இயர்ஸ் டெவலப்மெண்ட்ல ஸ்லாங் பத்தி எல்லாம் பேசவே கூடாது. ஸ்லாங் அப்படிதான் இருக்கும். நீங்க அதை கேட்டுதான் ஆகணும். இதே 20 வாட்டி கேட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த கொஸ்டின் நம்பர் 3 20 வாட்டி கேட்டீங்கன்னா முடிச்சு போச்சு. ஸ்லாங் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு வந்துடலாம் நீங்க பாட்டுக்கு. நான் சொன்னது புரியுது? ரெப்படிஷன், லிசனிங் பொறுத்தவரை ரெப்படிஷன். லுக் அட் திஸ். இந்த 75க்கு நான் இந்த திருப்பி குறைச்சு வைக்கிறேன். I will go with this again. Left. 3 shelves on the right. Look at this. That's good. Question number 3. You've got lots of books and things. Can I go upstairs and look at it? Sure. இப்போ நான் ஸ்லோ பண்ணிட்டேன்னாக்கா நான் எல்லாமே பண்ணிருக்கேன். இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. அது அவ்வளவு ஸ்லாங் பத்தியே ஒரி பண்ண மாட்டேன். How will they get to their tennis class? Are we going to go to our tennis class by bike today? Are we going to go to our tennis class by bike? Yes. It's sunny but not too hot. But I've got a problem with my back wheel, so I prefer to go by bus. Or we could walk. It's not far. Good idea. My dad says he'll fix my bike next weekend. That is all it is. நான் ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ரெண்டு மெட்ரிக் ரொம்ப ஈஸியா போச்சா? நம்பர் 4 வித்தவுட் சப்டைட்டில் போட போறேன். நம்பர் 4 ஐ ஜஸ்ட் ரிமூவ் த சப்டைட்டில். லெட்ஸ் see நம்பர் 4. நீங்க பாருங்க ஏவா பிஎஸ்சியான்னு எனக்கு ஆன்சர் சொல்லணும். which woman is Laura's new English teacher? எந்த உமன், இந்த 3 பேர்ல எந்த உமன் லாராவோட இங்கிலீஷ் புது இங்கிலீஷ் டீச்சரா வர போறவங்க யார் அப்படின்னு கேக்குறாங்க. 4 ARBRC. Let's look at it. ஸ்பீட் 75 வைக்கிறேன். how easy it is going to be பாருங்க. இந்த ஆக்சென்ட் ப்ராப்ளத்தை தாண்டி வந்துருவீங்க. Now listen again. So question 4 க்கு போலாம். Mom, you see the woman outside the bookshop? That's my new English teacher. The woman with long dark hair? She looks like your Aunt Susanna. But Aunt Susanna's got blonde hair. Anyway, it's the other woman with short dark hair and glasses. Oh, she looks really friendly. இன்னொரு வாட்டி போடுறேன். Now listen again. முடிச்சியா? அப்ப நீ கிளம்பலாம். See the woman outside the bookshop? That's my new English teacher. The woman with long dark hair? She looks like your Aunt Susanna. But Aunt Susanna's got blonde hair. Anyway,
it's the other woman with short dark hair and glasses. Oh, she looks really friendly. So 75 போட்டுங்க. இப்போ புவனேஸ்வரி உங்க ஆன்சர் 4க்கு உங்க ஆன்சர். C, sir. உங்க ஆன்சர் ஏ. ரைட். அபிராமி மேம் உங்க ஆன்சர். C, sir. இன்னொரு வாட்டி. C. ஓகே. சுமதி மேம் உங்க ஆன்சர். Yes, sir. ஓகே உங்க ஆன்சர் ஏ. ஆல் ரைட். ஈஸ்வரன் சார் உங்க ஆன்சர் குயிக்கா சொல்லிடலாமே. தப்பா நான் ஆயிட்டு போகுது. சுரேஷ் சார் உங்க ஆன்சர். A sir. ஏ. ஓகே. நான் இப்ப ஜஸ்ட் வந்து ரீடிங் மட்டும் ஆட் பண்றேன். உங்க ஆன்சர் எப்படி மாறுதுன்னு பாத்துக்கலாமா? லெட்ஸ் ஆட் இட். நீங்க ரீட் பண்ணலாம். ஒரு இது இருக்கு, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்க அந்த ரீட் பண்ணி இப்ப ரீடிங் வரும், லிசனிங் வரும். யூ கேன் ஆக்சுவலி ஃபைண்ட் இட் அவுட் நவ. சூப்பர். லெட்ஸ் ஸ்டார்ட். She looks like your Aunt Susanna. But Aunt Susanna's got. My dad said he'll fix my bike next Here we weekend. go. Question number 4. Four. Which woman is Laura's new English teacher? Which woman is Laura's new English teacher? Mom, you see the woman outside the bookshop? You see the woman outside the bookshop? You see the woman outside the bookshop? That's my new English teacher. That's my new English teacher. The woman with long dark hair? அதுக்கு அம்மா சொல்றாங்க, the woman with long dark hair நிக்கிறாங்களே அந்த புக் ஷாப்புக்கு வெளியில அவங்களா? the woman with long dark hair இருக்காங்களா அவங்களா அப்படின்னு அம்மா கேக்குறாங்க பொண்ணுகிட்ட. She looks like your Aunt Susanna. She looks like உங்க அத்தை சுசானா மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு அந்த அம்மா திருப்பி சொல்றாங்க. But Aunt Susanna's got blonde hair. பட் அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, அத்தை சுசானா அத்தை வந்து blonde hair இருக்கும் உங்களுக்கு. அவங்களுக்கு வந்து கருப்பு ஹேர் இருக்காது, பிளாண்ட்ல இருக்கும், செம்மட்ட கலர்ல இருக்கும் அப்படின்னு. Anyway, it's the other woman with short dark hair and glasses. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, அது அத்தையை விட்டுருங்க, இன்னொரு பொண்ணு, அந்த இன்னொரு அம்மா நிக்கிறாங்க இல்லையா புக் ஷாப்புக்கு வெளியில, ஷார்ட் டார்க் ஹேரோட கிளாஸ் கண்ணாடி போட்டிருக்காங்களே அவங்கதான் இங்கிலீஷ் டீச்சரு. Oh, she looks really friendly. அதுக்கு அம்மா சொல்றாங்க, உண்மையிலே நல்லா ஃப்ரெண்ட்லியா, நல்லா ஸ்மைலி ஃபேஸோட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களே அவங்க தானா அப்படின்னு அம்மா வந்து பொண்ணுகிட்ட சொல்றாங்க. இதான் கான்வர்சேஷன். புவனேஸ்வரி இப்ப சொல்லுங்க உங்க ஆன்சர் என்ன? சார் நான் ஃபர்ஸ்ட் சி தான் சொன்னேன். ஆல் ரைட். நீங்க ஃபர்ஸ்ட் சி சொன்னீங்க. ஆல் ரைட். எஸ் சார். இப்ப நிறைய பேர் சி இல்லாம வச்சிருப்பீங்க, மைண்ட்ல வச்சிருந்திருப்பீங்க. சோ இது ஓகே இல்லைங்களா? இது திஸ் இஸ் வாட் இட் இஸ். இந்த ஸ்பீடு நீங்க இந்த ரீடிங் கொடுத்தோன்னா இன்னும் தெளிவா இருக்குது இல்லையா? இட்ஸ் கோயிங் டு பி சோ ஈஸி, ரைட்? லெட்ஸ் கோ வித் இட். தி ஆன்சர் இஸ் சி. தி ஆன்சர் இஸ் சி. அவங்க ஆன்ட்ட பத்தி சொல்றது இதெல்லாமே வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? உண்மை என்ன, இந்த ஃபேக்ட் உண்மையிலே என்ன, பாக்கி எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ண முடியுமான்னு பாக்கிறதுக்கு தான் அவங்க இது பண்றது. ஆல் ரைட், வெரி குட். நம்ம யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஆல் ரைட், நவ நம்பர் 5 ஸ்ட்ரைட்டா போயிடலாம். as I told you, with normal speed la அவங்க எப்படி இது பண்றாங்களோ பாத்துக்கலாம். ஸ்லோ பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா புரியும். Let's do it now. Number 5. Now listen again. இந்த ஸ்பீட்ல வரும், நீங்க பாருங்க. இந்த ஸ்பீட பாருங்க. Mom, you see the woman outside the bookshop? That's my new English teacher. The woman with long dark hair? She looks like your Aunt Susanna. But Aunt Susanna's got blonde hair. Anyway, it's the other woman with short dark hair and glasses. Oh, she looks really friendly. Number 4. Number 5. Question number 5. Careful. What might Harry do if it rains on Saturday? சனிக்கிழமை மழை பெஞ்சதுன்னா ஹாரி என்ன பண்ணுவாரு? ஏவா பிஎஸ் எது சூஸ் பண்ணுவாரு பார்த்தலாம். What might Harry do if it rains on Saturday? Hi, Harry.
Are you going to go running on Saturday to practice for the school race? Possibly, but it might rain. If it does, I don't want to be outside. What about playing badminton in the sports hall? I like badminton, but my friends don't. We all like volleyball, and that's good exercise too, so I'll think about that. One more time. Now listen again. Hi, Harry. Are you going to go running on Saturday to practice for the school race? Possibly, but it might rain. If it does, I don't want to be outside. What about playing badminton in the sports hall? I like badminton, but my friends don't. We all like volleyball, and that's good exercise too, so I'll think about that. All right, Abhirami ma'am, உங்க answer. Yes, sir. All right, Sumani ma'am, உங்க answer. Yes, sir. A. Yes, sir, yes. A. Sir, So sir, ஏன் B, B sir. வராதுங்க? ஏன் B வராது? அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பேட்மிண்டன் பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. சொல்றாங்க. வெரி குட். C எதுக்கு வராது? He doesn't like to outside because it's raining. மழை பெஞ்சதுனாக்கா C ஆப்ஷனே கிடையாதுங்கிறாங்க. மழை பெய்யலன்னா Cக்கு போவாங்க. மழை பெஞ்சதுன்னா Aக்கு போவாங்க. Bக்கு போறதுக்கு காரணம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்காது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அது விளையாட பிடிக்காது. அதனால they go with volleyball, right? So ரொம்ப சிம்பிளா புரிஞ்சு நிறைய பிக்சர் கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் இன்புட் எல்லாம் வந்திருக்கு. சூப்பர் சூப்பர். அப்படியே பார்ட் 2க்கு போறோம். ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இது A2 லெவல்ல, இதே A2 லெவல்ல தான் அதே ஸ்பீட்ல வைக்கிறேன். I'm not going to go for reading, only listening. எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. Let's go to part 2 right now. That is the end of part 1. Exam practice test 1. All right. Here is what it is. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். 6, 7, 8, 9, 10. Look at that. Write one word or a number or a date or a time. Just one word answer மட்டும்தான் இருக்கணும். நீங்க உங்க நோட் புக்ல எழுதிக்கிங்க. நான் கம்ப்ளீட்டா ரன் த்ரூ பண்ண போறேன். இது ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு போகும் கண்டினியூஸா. இதுல 6, 7, 8, 9, 10. 1-2 கொஸ்டின் டஃபா இருக்கும். ஆனா நார்மல் ஸ்பீட்ல A2 லெவல் ஸ்பீட்ல வைக்க போறேன். நீங்க நோட் புக் எடுக்கிறீங்க. 6க்கு என்ன வருது, 7க்கு என்ன, 8, 9, 10 எழுதிக்கிறீங்க. கேட்கிறப்ப நீங்க சொன்னா போதும். I'm going to start now. 2 வாட்டி ப்ளே பண்ணுவாங்க. Don't worry. ஒரு புது மியூசிக் கிளப் ஸ்கூல்ல வருது. அது சம்பந்தமா அனௌன்ஸ்மெண்ட். அவ்வளவுதான். So you'll hear a teacher talking to a class about a new music club. Write one word or a number or a date or a time in the space provided. So இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுப்பாங்க. குயிக்கா இருக்கும். நீங்க பாருங்க. 6ல இருந்து 10 வரை நம்பர் போட்டுக்கோங்க. இப்பயே 6, 7, 8, 9, 10ன்னு அந்த ஒன் வேர்டை குயிக்கா எழுதிட்டு போயிடுங்க. 2 வாட்டி 10லன்னா 3வது வாட்டி ரன் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. You have to get it right. That's all. Starting now. Listening part 2. Now look at part 2. For each question, write the correct answer in the gap. Write one word or a number or a date or a time. Look at questions 6 to 10 now. You have 10 seconds. 10 seconds இருக்கு. குயிக்கா என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாத்துக்கலாம் என்ன கேக்குறாங்கன்னு. Now, I want to tell you about a new school music club. It'll begin on the 15th of September, and there will be classes once a week until December the 18th. Let me check the day, because there's the sports club on Wednesdays. The music club will be on Thursdays. It'll be after school. Your last lessons finish at 10 to 4, and you can have a break before the music club because it starts at 20 past 4 and ends at 5 o'clock. Here's some information about the teacher. His name's Mr. Taylor. I'll spell that for you. Taylor. Don't know him because he's new. If your parents would like to phone him, he's happy for me to give you his phone number. It's 0779 386
521. Oh, you need to know where to go for the club. It's going to be in the library. Use the doors next to the art room because the other doors won't be open then. இன்னொரு வாட்டி ரன் பண்ணுவாங்க. இதை பார்த்துக்குங்க, பார்த்துட்டு இது பண்ணுங்க. Now listen again. Now, I want to tell you about a new school music club. It'll begin on the 15th of September, and there will be classes once a week until December the 18th. Let me check the day, because there's the sports club on Wednesdays. The music club will be on Thursdays. It'll be after school. Your last lessons finish at 10 to 4, and you can have a break before the music club because it starts at 20 past 4 and ends at 5 o'clock. Here's some information about the teacher. His name's Mr. Taylor. I'll spell that for you. Taylor. You don't know him because he's new. If your parents would like to phone him, he's happy for me to give you his phone number. It's 0779 386 521. Oh, you need to know where to go for the club. It's going to be in the library. Use the doors next to the art room because the other doors won't be open then. All right, number 6. Bhuvneshwari, number 6. Sir, December 18th. Day club will meet. Day club will meet. Number 6. எந்த day? Quick, நீங்க கொஞ்சம் டைம் எடுத்தீங்கன்னா no problem. You take your time. Abhirami ma'am, number 6. Thursday, sir. Can you repeat? Thursday. All right. Any other answer? Thursday இல்லாம வேற ஏதாவது answer இருக்கா யாருக்கு? Careful. Thursday தான் கேட்ட மாதிரி இருந்துச்சு. சரிங்க. சுமதி மேம் 7. Sports clubல Wednesday 20 past 4 sir. 20 past 4. 20 past 4 எப்படி நீங்க எழுதணுங்க? ஃப்ரம்னு போடுறப்ப 4:20 p.m. எழுதணும். Yes, 4:20 எழுதணும். Good job. ஃப்ரம்னு போடுறப்ப 4:20. So நீங்க 20 past from 20 past 4 னு போடாம 4:20. Very good. Very good. சுமதி மேம் again இன்னொரு சுமதி மேம். டீச்சரோட நேம். Taylor. Spelling. Taylor. Very good. Very good. Abhirami ma'am, number 9, for telephone number. 807779 386521. 80 வல்லையே. 077 077938651. Yeah. Bhuvneshwari, number 10. Library. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Number 10. Library. Library. That's all. Teacher's phone number மட்டும் தான் பாத்துக்கணும். ஏன்னா அது ரெண்டு வாட்டி 077938651. All right. Day club will meet வந்து Thursdays. அங்க Wednesday என்ன பண்றாங்க? Wednesday sports club இருக்குது. 4:20 Taylor library. Okay, super. So இது வந்து straight forward போச்சு. Very nice, very nice, very nice. So real test, உண்மையான டெஸ்ட் A2 லெவல்ல வரப்போகுது. இப்ப உங்களுடைய நோட்புக் எடுத்துக்கோங்க, பாருங்க. உங்களுக்கு ரீடிங் வேணும்னா நான் கொடுக்குறேன். பட் லிசனிங் மட்டுமே வச்சு உங்களால ஆன்சர் கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாம். அது இல்லைன்னா ரீடிங் வந்து டெஃபினட்டா we will support. Definitely you have to think through this. Careful-ஆ இருக்கணும். Let's do it. Part 3 is coming up right now. தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. You have to tell me. That is the end of part 2. Exam. இதுல மொத்தமே 5 क्वेश्चन தான் இருக்குது. ரைட்? மொத்தமே 5 क्वेश्चन தான் இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர் கேமை பத்தி இந்த கண்டினியூஸா நான் ரன் பண்ணுவேன். ஒவ்வொரு क्वेश्चनக்கு நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். கண்டினியூஸா ரன் பண்ணுவேன். ஏன்னா இருக்கிறதே அது 2 மினிட்ஸ் தான். இந்த 2 மினிட்ஸ்ல A2 லெவல் ஸ்பீட்ல அது போகும். கரெக்டா பாத்துக்குங்க. பார்த்துட்டு 11க்கு என்ன 12 13 14 15 நோட்ல எழுதிக்கிங்க. நம்ம அதை பார்க்கலாம். என்னன்னு நம்ம பார்க்கலாம். Alright, you will hear Louis talking to his friend Charlotte about a computer game. லூயிஸும் சார்லட்டும் பேசிட்டு இருக்காங்க. பேசுறாங்க. லூயிஸ் வந்து அந்த கம்ப்யூட்டர் கேம் பத்தி சார்லட் கிட்ட பேசுறாப்ல. ஸோ லூயிஸ் சார்லட் 2 கேரக்டர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேச பேச நீங்க ஆன்சர் பண்ணிடலாம்.
2 வாட்டி மினிமம் ஓடும். இன்னும் 2 வாட்டி வேணாலும் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க கரெக்டா புரிஞ்சுட்டு பண்றீங்களான்னு பார்க்கணும். நார்மல் ஸ்பீட் A2, it starts right now. And practice test 1, listening part 3. Now look at part 3. For each question, choose the correct answer. Look at questions 11 to 15 now. You have 20 seconds. 20 seconds கொடுக்குறாங்க. அந்த கொஸ்டின் மட்டும் படிங்க, சாய்ஸ் வேணாம், கொஸ்டின் மட்டும் மனசுல படிச்சுக்கங்க. Charlotte, I've got the computer game called Dream Space. Where did you find out about it, Lewis? I borrowed a magazine from a school friend and there was an ad for it. I asked my mum and she bought it for me from their website. I really like that game. It's not new, but it's my favourite game because it isn't easy. I play it a lot, which is strange because it's not funny at all. Who are you going to play it with? Well, my brother's too busy studying and my cousin Amy only likes board games. But my granddad has lots of time, so I want to play with him. How long do you usually play it for? When I was sick last Wednesday, I played for an hour and a half. Then on Friday, an hour. And on Saturday, 3/4 of an hour. Which part do you like best? Crossing the river's really good, but the bit I enjoy most is finding something to eat. The part about building a hut's my least favorite. Very good. I'm going to do it again. Note பண்ணிக்கங்க அந்த ஆன்சர் மட்டும் Now ABC. listen again. Charlotte, I've got the computer game called Dream Space. Where did you find out about it, Lewis? I borrowed a magazine from a school friend and there was an ad for it. I asked my mum and she bought it for me from their website. I really like that game. It's not new, but it's my favourite game because it isn't easy. I play it a lot, which is strange because it's not funny at all. Who are you going to play it with? Well, my brother's too busy studying and my cousin Amy only likes board games. But my granddad has lots of time, so I want to play with him. How long do you usually play it for? When I was sick last Wednesday, I played for an hour and a half. Then on Friday, an hour. And on Saturday, 3/4 of an hour. Which part do you like best? Crossing the river's really good, but the bit I enjoy most is finding something to eat. The part about building a hut's my least favorite. Super. இப்ப புவனேஸ்வரி இன்னும் ஒரு வாட்டி வேணுமா இல்ல போதுமா அது? Sir, one more. One more time. I will go with one more so that everybody gets benefited here. One more. Really like that game. It's not new. School friend, and there was an ad for it. Charlotte, I've got the computer game called Dream Space. Where did you find out about it, Lewis? I borrowed a magazine from a school friend and there was an ad for it. I asked my mum and she bought it for me from their website. I really like that game. It's not new, but it's my favourite game because it isn't easy. I play it a lot, which is strange because it's not funny at all. Who are you going to play it with? Well, my brother's too busy studying and my cousin Amy only likes board games. But my granddad has lots of time, so I want to play with him. How long do you usually play it for? When I was sick last Wednesday, I played for an hour and a half. Then on Friday, an hour. And on Saturday, 3/4 of an hour. Which part do you like best? Crossing the river's really good, but the bit I enjoy most is finding something to eat. The part about building a hut's my least favorite.
ஆல்ரைட். இப்போ எல்லாம் 1 மினிட் டைம் எடுத்துக்கங்க. 11, 12, 13, 14, 15 அந்த ஸ்க்ரீன்ல இருந்து வச்சு ஏபியா பியான்னு நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் நான் கேட்கறப்ப கேட்டவங்க சொன்னா போதும். ஸோ தட் ஐ கேன் செக் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக வந்துருச்சான்னு. ஸோ நான் எந்த நம்பர் சொல்றேனோ அதை மட்டும் சொன்னா போதும் எனக்கு அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஈஸியா இருக்கா இந்த லெவல் A2 லெவல்? நிறைய பேர் லிசனிங் கஷ்டமா, இப்ப சமீரா மேம் சொன்ன மாதிரி இமீடியட்டா கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம் வேற லெவலுக்கு போயிடக்கூடாது. நம்மளோட லெவல் என்னன்னு கரெக்டா ஜட்ஜ் பண்ணிட்டு அப்புறம் மேல we can go up. ஸோ A2ங்கிறது அடல்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் லெவலா வச்சிருக்காங்க கேம்பிரிட்ஜ். அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் போறோம். இந்த ஃபர்ஸ்ட் லெவல்லையே தப்பு இருக்குன்னா அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு முன்னாடி இந்த லெவல்ல நம்ம தரவாய்க்கணும். எப்படி தரவாகணும்? நிறைய ரிப்பீட் பண்ணணும். இது மாதிரி நிறைய நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும், ஒர்க் பண்ணணும். புவனேஸ்வர் ரெடியா இருக்கீங்களா? எஸ் சார். 15 உங்க ஆன்சர் என்னங்க? 15 A. உங்க ஆன்சர் வந்து 15 வந்து A. உங்களோட ஆன்சர் 12 என்னங்க? 12 வந்து B. ஓகே. அபிராமி மேம் 13 உங்க ஆன்சர் 13 என்னங்க? Bing sir. 13க்கு B. ஆல் ரைட். சுமதி மேம் உங்க ஆன்சர் 14க்கு என்னங்க? B sir. 14க்கு B. ஓகே. 11 சுமதி மேம் புது சுமதி மேம் 11க்கு என்னங்க ஆன்சர்? உங்க ஆன்சர் C sir. சி. சுமதி மேம் எங்க தப்பு பண்ணீங்க 14ல? 14 answer. 14ல தப்பு பண்ண மாதிரி இருக்குது. 1 hour சொன்ன மாதிரி தான் சார் இருந்துச்சு எனக்கு. ஓகே பார்க்கலாமா? புவனேஸ்வரி 14 என்னாச்சுங்க? உங்களுக்கு என்ன ஆன்சர்? A சார். எப்படி சொன்னாங்க உங்க ஆன்சர்? அங்க ஏன்னு எப்படி வந்தது? சார் அவங்க வந்து சிக்கா இருந்ததுனால 1 hour 30 minutes வந்து சாட்டர்டே வந்து என்ன சொன்னாங்கன்னு கேக்குறேன். அது எல்லாமே நம்பர் ஒன்று போட்டாங்க. ஓகே. get it right. அபிராமி மேம் 14 என்ன சொன்னாங்க அவங்க? சார் சாட்டர்டேக்கு என்ன சொன்னாங்க? என்ன வார்த்தை? கோட்டார் அப்படின்னு 14க்கு ஆன்சர் சொல்றாரு பாருங்க, அருமையா சொன்னாரு அவரு. என்ன சொன்னாங்க அவங்க? கோட்டார் அப்படின்னு சொன்னார். குவார்டருக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாங்க. குவார்டர்னா கால் பங்கு. அப்ப இன்னொன்னு ஏதோ இணைச்சாதான் அது 45 கன்வெர்ட் ஆகும் இல்லையா? ஏதோ ஒண்ணு இணைச்சு சொன்னாங்க. அபிராமி மேம் ஞாபகம் இருக்கு அந்த வார்த்தை? Quarter past. ஒரு பாட்டு கரெக்டா சொல்லிட்டாரு, ஒரு பாட்டு பக்காவா சொல்லிட்டாரு. எத்தனை குவார்டர் வந்தா 45 மினிட்ஸ்ங்க? 3 குவார்டர்ங்கிற வேர்டு அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. அது வேணா பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாட்டி நீங்க சப்டைட்டில் வச்சு நீங்க போட்டீங்கன்னா ரீடிங் எவ்வளவு பெரிய விஷயங்கிறது அப்ப தெரியும், ரொம்ப ஈஸியா தெரியும். சுமதி மேம் 11 வந்து உங்களோட ஆன்சர் என்னங்க? B sir. பி. அது ஒரு ஷேக்கியா இருக்குது. 11 and 14 ரெண்டுமே ஷேக்கியா இருக்கு. சுமதி மேம் அகைன் 12 வந்து என்னங்க? 12 A sir. ஒண்ணு தப்பானா எல்லாமே தப்பாயிடுதா? 11 தப்பு, 12 தப்பு, 14 தப்பா இருக்குது. ஏன்? அபிராமி மேம் 11 வந்து என்னங்க? 11 சார் 11A. Sir 11 C sir. அது மேகசின் ஸ்கூல் ஃப்ரெண்ட்னு சொன்னாங்க. மேகசின் தான் சொன்னாங்க. ஓகே ஃபைன். சுமதி மேம் சொன்னது மேகசின்ல சார். அழகா சொன்னாங்க. 11 வந்து சீனு அந்த சுமதி மேம் இன்னொரு சுமதி மேம் தெளிவா சொன்னாங்க. The first thing he told immediately from a friend, school friend only, no sir. ஆமா சார் மேகசின் பாத்தலாமா? இப்ப கரெக்டா பாப்போம். ஒவ்வொரு வாட்டி பண்றப்பையும் நான் அதை கட் பண்ணி கரெக்டா எப்படி அவங்க வந்து இன்னொன்னு கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். ஆல்ரைட். புவனேஸ்வரி பொறுத்தவரை பிக்கப் பண்ணிட்டாப்ல ஈஸியா. 15 she was able to crack this. Number 12 she really went on to this. Very nice, very nice. இப்ப பாருங்க, I'm going to go with subtitle. You can easily see that answer. Funny at all. Do we? I'll go with it. Careful, look at this. My mum, and she bought it for me from their website.
Now listen again. Look at that. அவங்க வந்து கேக்குறது, where did Louis first find out about the game? First அந்த ஒரு வார்த்தை தான் எல்லாத்தையும் மாத்துது. Charlotte, I've got the computer game called Green Space. I got the computer game called Green Space. Where did you find out about it, Louis? Where did you find out about it, Louis? I borrowed a magazine from a I borrowed a magazine school friend. from a school friend. Look at that. B வராது. எனக்கு மேகசின் குள்ளதான் இருந்தது. ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வரல. ஃப்ரெண்ட் மேகசினை கொடுத்தாரு, அவ்வளவுதான். I borrowed அந்த borrowed என்ற வேர்ட் புரியலங்க சார் அவங்க பேசும்போது borrowed சொன்னது. Yes. என்னன்னா இன்னொரு வாட்டி கேட்டுங்க. இன்னொரு வாட்டி ரன் பண்ணு. இன்னொரு வாட்டி கேட்டீங்கன்னா இப்போ ஒரு 10 வாட்டி கேட்டா முடிஞ்சிடும். I borrowed a magazine from a school friend. And there was an ad for it. And there was an ad for it. அந்த கம்ப்யூட்டர் கேமுக்கு அதுல ஆட் இருந்தது மேகசின்ல. அவ்வளவுதான் முடிஞ்சது. So part 11 வந்து C. I asked my mum and she bought and she bought அவங்க வந்து it for me from their website. அவங்க வெப்சைட்ல இருந்து வாங்கி கொடுத்தாங்க, அங்க ஆர்டர் பண்ணாங்க. So first find out வந்து அது வராது இல்ல, கடைசியா தான் அவங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. மேகசின்ல தான் வாங்கினாரு, ஃப்ரெண்டு சொல்லல, ஆனா ஃப்ரெண்டு கொடுத்த மேகசின்ல இருந்தது. அவங்க வெப்சைட்ல வரல, அவங்க அம்மா வெப்சைட்டை யூஸ் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அந்த இதை வந்து அந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு பாக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பண்றாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். எஸ், சூப்பர். 11C. I really like that game. I really like that game. It's not new, ஏன்னா it is not new. C ரிமூவ் பண்ணிடலாமா? தூக்கலாம், C தூக்கலாம். It is not new. but it's my favorite game because it isn't easy. It isn't easy. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா ஈஸி கிடையாது இது. சோ 12 வந்து Bங்கிற ஆன்சரை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஏ எங்க வருதுன்னு பார்க்கலாம். I play it a lot, which is strange because I play நிறைய நான் விளையாடுறேன், எல்லா நாளும் விளையாண்டுருக்கேன். ஆனா எனக்கே ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா it's not funny. It is not funny. ஃபன்னி கிடையாது, ஈஸி கிடையாது. அது ஹார்டா இருக்கிறதுனாலே எனக்கு பிடிக்குது. ஃபன்லாம் இல்ல அதுல, ஆனா ஹார்டா இருக்கிறதுனால பிடிக்குது. சோ ஏ சி ரிமூவ் பண்றாங்க. B is the answer. Good job, Bhuvaneshwari. It's right. Number 13 பாருங்க, நல்லா பாத்துக்கங்க. இது மறைக்குது இருந்தது, இருந்தாலும் பாருங்க. யாரோட லூயிஸ் விளையாடுறாங்கன்னு அது அபிராமி மேம் கரெக்டா சொல்லிட்டாங்க. யாரோட விளையாடுறதுங்கிறத நீங்க ஈஸியா வெளில எடுக்கணும். Who are you going to play it with? Who are you going to play with? Well, my brother's too busy studying. இவன் நிறைய படிக்கிறதுக்கு வேலை இருக்கிறதுனால இப்ப இந்த கேம் அவனோட விளையாட முடியாது, தம்பியோட. And my cousin Amy only likes board games. இப்ப கசின் ஆமியை பொறுத்தவரைக்கும் போர்ட் கேம்ஸ் தான் பிடிக்குது, இந்த கேம் பிடிக்காது, கம்ப்யூட்டர் கேம் பிடிக்காது அவனுக்கு. But my granddad has lots of time. ஆனா என் தாத்தாவுக்கு நிறைய டைம் இருக்குது. So I want to play with him. நான் அவரோட விளையாடணும்னு ஆசைப்படுறேன். How long do you usually play it for? நீ ஜெனரலா எவ்வளவு நேரம், நீ வந்து ஒரு சிட்டிங்ல எவ்வளவு நேரம் அந்த டைம் எடுத்துட்டு இந்த கம்ப்யூட்டர் கேம் விளையாடுவ அப்படின்னு லூயிஸ் வந்து கேக்குறான் கார்லேட்டர். When I was sick last Wednesday, நான் புதன்கிழமை உடம்பு முடியாம இருந்தப்ப I played for an hour and a half. 1.5 மணி நேரம் நான் விளையாண்டேன். எனக்கு வேற வழியே இல்ல, நான் சும்மா தான் உட்கார்ந்து இருந்தேன், உடம்பு முடியாம இருந்தேன். 1.5 மணி நேரம் சும்மா விளையாடிட்டு இருந்தேன். Then on Friday, அப்புறம் வெள்ளிக்கிழமை hour. 1 மணி நேரம் விளையாண்டேன். On Saturday, இதுதான் கேக்குறாங்க. How long did Charlotte play the game for last Saturday? Last Saturday இன்னைக்கு எப்ப? அப்ப பாருங்க, சுரேஷ் சார் சொன்ன மாதிரி தான் ஒரு பார்ட் நல்லா சொல்லிட்டாரு. 3/4 of an hour. On Saturday 3/4 of an hour. So 1 மணி நேரத்துல 3 குவார்டர், அப்ப 45 minutes அப்படிங்கிறாங்க. Which part do you like best? அப்ப வந்து சார்லட் கேக்குறாங்க லூயிஸ்ட, இந்த கம்ப்யூட்டர் கேம்ல எந்த பார்ட் பிடிக்குதுன்னு 3 பார்ட் போட்டிருக்காங்க ஏபிசில, அதான் சொல்ல போறாங்க. அதுல ஒண்ணு Crossing the river is really good. இந்த கிராசிங் த ரிவர் நம்பர் சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல, நல்லா இருந்தது. பட் ஆனா I enjoy most is ஆனா எனக்கு எந்த பார்ட் ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா finding something to eat. Finding something to eat, அதான் finding food. அருமையா புவனேஸ்வரி சொன்னாங்க, finding something to eat.
அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கிராசிங் த லெவல் எனக்கு பிடிச்சது. அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏ தான். The part about building a hut's my least favorite. எனக்கு ரொம்ப பிடிக்காத பார்ட் வந்து பில்டிங் எ ஹட்ன்னு சொல்றது பி தான். சி எனக்கு பிடிச்சது, பி பிடிக்கவே இல்லை. ஏ ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அதுதான் அவங்க சொல்றாங்க 15. 11 சி, 12 பி, 13 பி, 14 ஏ, 15 ஏ. இதுதான் ஆன்சர். நீங்க அது பார்த்துக்கலாம் என்ன கிரேட் வருது அப்படின்னு. 5க்கு எத்தனை கரெக்டா பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இன்னொரு இது மட்டும் நம்ம பண்ணலாம். ஒரு முக்கியமான பார்ட்டு ஒன்று மட்டும் பார்ட் 4 இருக்குது இந்த A2 லெவல்ல. நம்ம டெஃபினட்டா பண்ணலாம். நீங்க வந்து யூ கேன் ஸ்டிக் அரவுண்ட் டூ திஸ். பார்ட் நம்பர் 4 நான் போறேன். அதே ஸ்டைல்ல போறேன். உங்களுக்கு ரீடிங் வந்து பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறது புரியும்னு நினைக்கிறப்ப. அதனாலதான் ரீடிங் எந்த லாங்குவேஜ்லயும் நீங்க வாசிப்பு மட்டும் இருந்தா போதும். இந்த உலகையே ஆண்டுடலாம். இந்த வாசிப்புல தான் எல்லாமே இருக்கு. இப்ப கண்ணால பாக்குறோம், எல்லாமே இருக்கு. கேட்கறத விட பாக்குறது வந்து பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். லெட்ஸ் ஸ்டார்ட் பார்ட் 4. குயிக்கா முடிஞ்சிடும். 9:30க்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட எடுக்க மாட்டேன். டோன்ட் வரி. கரெக்டா 9:30க்கு விட்டுறேன். பட் எவ்வளவு தூரம் மேக்ஸிமைஸ் பண்ண முடியும், இந்த 20 மினிட்ஸ் யூஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். பார்ட் 4 ஸ்டார்ட்ஸ் நவ். Here you go. இதுல ஒண்ணாவே கட் பண்ணி இது பண்றேன். யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஒண்ணா கட் பண்ணியே உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப அந்த ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு பார்க்கலாம். ஐ கேன் ஆல்சோ பின் பாயிண்ட் சம்மன் டு ஆஸ்க் த கொஸ்டின். இதுல எப்படின்னா 2 பேர் பேசுவாங்க. 2 பேர் ஒவ்வொரு கொஸ்டின்லயும் பேசுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்க வந்து கரெக்டா அதை இன்டர்பிரேட் பண்ணி ஏவா பியா சியான்னு சொல்லணும். ஒண்ணு 2 வாட்டி ரன் ஆகும். பிரச்சனையே இல்லை. நான் 2 வாட்டி உங்களை ரன் பண்ண வைக்கிறேன். 16 நீங்க 16 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் 17 வரும். அப்புறம் 18, 19, 20. டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எவ்வளவு முடிக்க முடியும்னு பார்ப்போம். முடிக்கிறது முக்கியம் இல்லை, நல்லா ப்ராப்பரா முடிக்கிறது முக்கியம். ஸ்டார்டிங் நவ் 16. ஃபார் ஈச் கொஸ்டின் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்ஸ்ட்ரக்ஷன் பெருசா கிடையாது, பட் யூ கேன் ஜஸ்ட் டூ இட் நவ். 16. You will hear 2 friends talking about shopping. What did the boy buy yesterday? You will hear 2 friends talking about shopping பத்தி 2 friends பேசுறாங்க. அந்த பையன் என்ன நேத்தி வாங்கினா அப்படிங்கிறது தான். Let's look at this. Question number 16. For each question, choose the correct answer. 16. You will hear 2 friends talking about shopping. What did the boy buy yesterday? I'm glad I got the school book I wanted yesterday. Yes, my mum had already bought that and a new magazine for me. Everyone thinks the gloves I got yesterday are cool too. The t-shirt I liked was really colourful. But nearly £100. I know. Let's buy some snacks now. We can eat them during break at school. இன்னொரு வாட்டி வேணா 2-3 வாட்டி கூட ரன் பண்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் டைம். Now listen again. I'm glad I got the school book I wanted yesterday. Yes, my mum had already bought that and a new magazine for me. Everyone thinks the gloves I got yesterday are cool too. The t-shirt I liked was really colourful. But nearly £100. I know. Let's buy some snacks now. We can eat them during break at school. புவனேஸ்வர் இன்னொரு வாட்டி ரன் பண்ணுமா இல்லை ஓகேவா? சார் ஓகே தான். ஓகே. வாட் இஸ் யுவர் ஆன்சர் புவனேஸ்வரி? ஏ சார். ஏ பத்தி என்ன சொல்றாங்க? டி-ஷர்ட்ஸ் வந்து நைஸ். ஓகே. சம்திங் டு வியர்ல டி-ஷர்ட்டுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. என்ன வார்த்தை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணாங்க? ரீடிங்க பத்தி அங்க என்ன பேசுறாங்க? ஓகே, நீங்க மேகசின் வந்து யாரோ அவங்க அம்மா வாங்கி கொடுத்த மாதிரி சொன்னாங்க சார். ஓகே ஓகே. சோ அபிராமி மேம் ஹெல்ப் பண்ணுங்க. கரெக்டா எப்படி என்ன நடக்குதுங்க? அபிராமி மேம் இருக்காங்களான்னு தெரியல. சுமதி மேம் ஹெல்ப் பண்ண முடியுமா? 16 என்ன நடக்குதுன்னு? சார் எனக்கு சி ரைட் ஆன்சர் மாதிரி இருக்கு சார்.
சி ரைட். ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ரீடிங் போடுறேன், நீங்களே கண்டுபிடிச்சிருங்க பாருங்க. ரீடிங், லெட்ஸ் லுக் அட் ரீடிங். டோன்ட் வரி, லெட்ஸ் லுக் அட் ரீடிங். ஸ்பீடாக வந்தாலும் யூ வில் டூ இட். லுக் அட் Sir. question number 16 coming up. 16. You will hear two friends talking about shopping. What did the boy buy yesterday? I'm glad I got the school book I wanted yesterday. Yes, my mum had already bought that and a new magazine for me. Everyone thinks the gloves I got yesterday are cool too. The t-shirt I liked was really colourful. But nearly £100. I know. Let's buy some snacks now. We can eat them during break at school. எங்க மிஸ் பண்ணீங்கன்னு புவனேஸ்வரி தெரியுதா? One more time. Now listen again. ஆன்சரை கரெக்டா கொண்டு வந்துருவாங்க புவனேஸ்வரி, ஆனா வேற ஏதோ விட்டுட்டாங்க. I'm glad I got the school book I wanted yesterday. Yes, my mum had already bought that and a new magazine for me. Everyone thinks the gloves I got yesterday are cool too. The t-shirt I liked was really colourful. But nearly £100. I know. Let's buy some snacks now. We can eat them during break at school. சுமதி மேம், உங்க ஆன்சர் Sir, yes, sir. அது என்னங்க? சம்திங் டு வியர் என்னங்க அது? School, என்ன வார்த்தை அது? something to wear. Sir, Gloves? You already buy Gloves. gloves. அவ்வளவுதான், சிம்பிள். சம்திங் டு வியர் வந்து கிளவுஸ். அந்த ரீடிங் வந்து சுமதி மேம், புது சுமதி மேம், இந்த ரீடிங் எவ்வளவு பெரிய ஐ ஓப்பனிங்கா இருக்க பாத்தீங்களா? Yes, sir. அவ்வளவு பெரிய விஷயம். யாராவது ரீடிங் வாசிக்கிறத பத்தி பேசுறாங்கன்னா அவங்க பேசுறது கரெக்டா தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வாசிப்போட முக்கியத்துவம். சம்திங் டு வேர், கிளவுஸ்ங்கிற வேர்டு தான். சம்திங் டு ஈட் தான் ஸ்நாக்ஸை பத்தி பின்னாடி சொல்றாங்க. இப்ப சம்திங் டு ரீட் வந்து அந்த புக் வேணுங்கிறது, ரைட்? ஸோ சம்திங் டு ஈட்டோ சம்திங் டு ரீடோ அந்த கான்வர்சேஷன்ல வருது. ஆனா கிளவுஸ் வாங்கினது எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. நேற்று வாங்கின கிளவுஸ் எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. சம்திங் டு வேர், கிளவுஸ் இருக்கலாம். அங்க வந்து டி ஷர்ட் இல்லை, டி ஷர்ட் 100 பவுண்ட்ஸ், என்னால அது வாங்கல, பார்த்த நல்லா இருந்தது அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணு என்ன சொல்றாப்புல, அந்த நான் பார்த்தேன், ஆனா டி ஷர்ட் வந்து என்னால வாங்க முடியாது, 100 பவுண்ட்ஸ் யாரு வாங்குவாத அப்படின்னு 2 பேருமே அக்ரி பண்ணிக்கிறாங்க. கிளவுஸ் வந்து சூப்பரா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்ப ஏதாவது சாப்பிட்றதுக்கு நம்ம இப்ப ஆர்டர் பண்ணலாங்கிறாங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமானதா 16. ஆன்சர் இஸ் ஏ, சம்திங் டு வேர். அந்த சம்திங் என்னன்னு கேட்டாக்கா கிளவுஸ்ன்னு சொல்லணும். அதுதான். இவங்க நல்லா ஆன்சர் பண்ணாங்க. புவனேஸ்வரி கரெக்டா ஆன்சர் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. லெட்ஸ் டூ இட். 17, லெட்ஸ் கோ வித் இட் அகெயின். ரொம்ப முக்கியம் வந்து இது எப்படி நீங்க கொண்டு வரீங்கன்னு. 17 எல்லாமே ஒரு ட்ரிக்கியா தான் இருக்கும். ஆனா A2 லெவல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களான்னு அவங்க பாக்குறாங்க. Let's do 17 again. 17, we are going to start. You will hear a teacher talking to a student called Lynn. Why didn't Lynn come to school yesterday? Mr. Jones, could I ask you about the tennis match on Saturday? Of course, Lynn. You missed class yesterday. Do you feel better? Oh, I wasn't ill. We were camping in Switzerland for a week, and our flight was cancelled on Sunday. We flew on Monday instead. Oh, okay. So next Saturday is really important. If we win, we'll win the championship. One more time. Why didn't Lynn come to school yesterday? Now listen again. Mr. Jones, could I ask you about the tennis match on Saturday? Of course, Lynn. You missed class yesterday. Do you feel better? Oh, I wasn't ill. We were camping in Switzerland for a week, and our flight was cancelled on Sunday. We flew on Monday instead. Oh, okay. So next Saturday is really
important. If we win, we'll win the championship. Again, Bhuvaneshwari பிடிச்சலாம். Bhuvaneshwari உங்க ஆன்சர்? சி சார். உங்க ஆன்சர் வந்து சி. ஆல்ரைட். அபிராமி மேம் இருக்கீங்களா? சார் சார் உங்க எஸ் சார். ஆன்சர். உங்க ஆன்சர் சி சார். சி. இது சிக்குன்னு சொல்றாங்களே, இது எங்க மென்ஷன் பண்றாங்க கான்வர்சேஷன்ல? Sir, I'm not. Okay ன்னு கேக்குறாரு sir. சொல்றாங்க சார். இல்ல இன்னொரு வாட்டி சொல்லுங்க சுமதி மேம். மாத்திட்டோம்னு நினைக்கிறேங்க. இப்போ are you okay now ஏதோ கொஸ்டின் கேட்டாரு அப்ப வந்து என்ன கேக்குறாங்க சார். சொல்றாங்க? அவங்க சிக் அவங்க உடம்பு சரியில்லாத இருந்திருப்பாங்க, அதனால அந்த கொஸ்டின் அவர் கேக்குறாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? அது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல சார். அப்படியே பாருங்க, அப்படியே ஒரு ஆப்போசிட் ஒரு மீனிங் வருது. அபிராமி மேம் கரெக்டா அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. ஓகே, இப்படி கேட்கலாம். அவர் ஒரு கேள்வி கேட்டார் பாத்தீங்களா? அவரு how do you feel now, do you feel better அப்படின்னு கேக்குறாரு பாத்தீங்களா? இப்போ உடம்பு நல்லா இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த அம்மா என்ன அந்த பொண்ணு என்ன சொன்னாப்ல? இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. அப்ப அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? சார் அது சிக்கா இல்லைன்னு சொன்னாங்க. இருங்க இன்னொரு வாட்டி சுரேஷ் சார் சொல்லுங்க. நான் சிக்கா இல்ல அப்படின்னு சொன்னாங்க சார். வெரி குட். ஏன்னா உடம்பு முடியாமலாம் இல்ல, உடம்பெல்லாம் நல்லா தான் இருந்தது. அதுதான் ஆப்போசிட். சுமதி மேம் எனக்கு ஆப்போசிட்டா சொன்ன மாதிரி இருந்தது, அதனாலதான் கேட்டது. அவரு இந்த பொண்ணுக்கு உடம்பு முடியலன்ட்டு வாத்தியார் கேக்குறாரு, இப்ப உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு. நான் உடம்புலாம் நல்லாதான் இருந்தது, எனக்கு வேற ஒரு காரணம் அப்படின்னு சொன்ன காரணம் வந்து சுரேஷ் சார் என்ன காரணம் அவங்க சொன்னாங்க? ஃப்ளைட் வந்து மிஸ் பண்ணிட்டு அடுத்த இதுல வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க சார். சண்டே ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. சூப்பர். சண்டே ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு, மண்டே ரீஅரேஞ்ச் பண்ணாங்க, அதனால மண்டே தான் வந்தோம், அதனாலதான் வர முடியல. சாட்டர்டே கேம் பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறப்ப சாட்டர்டே நீங்க வந்து சாட்டர்டே ரொம்ப முக்கியம், அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த காம்படிஷன் சாட்டர்டே தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த காம்படிஷன் வேர்டு வருது. ஒண்ணும் இல்லை, இப்ப நீங்க ரீடிங் மட்டும் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு தெரியும் பாருங்க அந்த ரீடிங். லுக் அட் தட். ஒரே ஒரு வாட்டி ரீடிங் ரன் பண்றேன், அதை போட்டு அதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல. Oh, okay. So next Saturday's. Mr. Jones, could I ask you about the tennis match on Saturday? Of course, Lynn. You missed class yesterday. Do you feel better? Oh, I wasn't ill. We were camping in Switzerland for a week, and our flight was cancelled on Sunday. I wasn't ill. நான் உடம்பு முடியாமலாம் இல்ல, கேம்பிங் போய் சுவிட்சர்லாந்துக்கு பாருங்க. On Monday instead. பாருங்க, இன்ஸ்டட் என்ன வார்த்தையெல்லாம் அழகா யூஸ் பண்றாங்க பாருங்க. ரீடிங் கொடுக்கறப்பதான் இந்த வார்த்தையெல்லாம் இப்படி பேசுனாங்களானே தெரியுது பாருங்க. Oh, okay. So next Saturday is really important. If we win, we'll win the championship. சூப்பர் சூப்பர். இப்ப இந்த ரீடிங்கோட மகத்துவம் தெரியணுங்கிறத நான் இப்ப சொல்றது. ரீடிங்கும் லிசனிங்கும் ரெண்டு கண்கள். நீங்க பேசணும் அப்படின்னா ரீடிங்கும் லிசனிங்கும் வேணும். சோ பேசணுங்கிற இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படின்னா ரீடிங் ஒரு கண்ணு, லிசனிங் ஒரு கண். அது வழியா தான் நீங்க பார்க்க போறீங்க, ஸ்பீக்கிங் கொண்டு வர போறீங்க. இதுலதான் இந்த வார்த்தை வரப்போகுது, இதுல வார்த்தை எழுத போறீங்க, பார்க்க போறீங்க, படிக்க போறீங்க, கேட்க போறீங்க. அந்த வார்த்தையை தான் பேச்சா நீங்க கொண்டு வர போறீங்க. குயிக்கா பண்ணிடலாமா? நமக்கு டைம் இருக்கு. 18. Let's do 18 here. Now listen again. 18. When I started, sir. You will hear a boy talking about surfing. You will hear a boy talking about surfing, or hobby of surfing, water. How did he learn to surf? எப்படி அந்த ஹாபியை கத்துக்கிட்டாருன்னு கேக்குறாங்க. Important. If we win, we'll win the championship. Number 18. 18. You will hear a boy talking about surfing. How did he learn to surf? When I started surfing, I went to the beach with friends and tried, but I didn't seem to improve. Then I saw that someone was organising lessons,
but they were on Fridays when I play football. In the end, I found a website with a famous surfer showing people the best way to learn. That's what helped me. One more time. Now listen again. When I started surfing, I went to the beach with friends and tried, but I didn't seem to improve. Then I saw that someone was organising lessons, but they were on Fridays when I play football. In the end, I found a website with a famous surfer showing people the best way to learn. That's what helped me. Bhuvaneshwari, your answer 18. Quick. B, sir. Superb. ஏன் வந்து சி வராதுங்க? ஏன் சி வராது? He tried to more times, sir, but அது அவரால அது வந்து ஒர்க் ஆகல, அந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகல. தனியா நம்மளே போய் சர்ஃப் பண்ணலாம்னு போய் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போய் பாக்குறாரு, ஒர்க் அவுட் ஆகல. ஏன் ஒர்க் அவுட் ஆகல? ஏன் வந்து என்ன ரீசன் சொன்னாங்க? It seems no improvement. நோ இம்ப்ரூவ்மெண்ட். எவ்வளோ கோர்ஸ் வந்தாலும் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ பி வந்து எங்க எப்படி சொல்றாங்க? அது பி வந்து என்ன எது வழியா பிக்கு போறாரு அவரு? எது வழியா போறாரு? ஏன் அது புரியலையா? அது என்ன? His friend said. Someone organizing the course. ஃப்ரெண்டு கிடையாது. ஆனா பை வாட்சிங் வீடியோஸ் எது வழியா போறாரு? எப்படி அவருக்கு கிடைக்குது இது? Someone arranged. அரேஞ்ச் இல்லையே, அதான் டூயிங் கோர்ஸ், அதான் ஒர்க் அவுட் ஆகலையே. வெப்சைட் சார். ஒரு வெப்சைட் போறாரு, வெப்சைட்ல ஒரு ஃபேமஸ் சர்ஃபர் வந்து அழகா சொல்லி கொடுக்குறாரு, அழகா வந்து காட்டுறாரு, பண்ணியே காட்டுறாரு சர்ஃப் பண்ணணும்னு. அது வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க் நான் அனுப்புறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 19, 20, 19, 20 குயிக்கா பண்ணிக்கலாம். 19, you will hear a girl talking about her day at school. Which subject did she like best? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாங்க அது எப்பொழுதும் போல அது 2 வாட்டி ரன் பண்ணிடுறேன். எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும்னு சொல்றாப்லங்கிறத நீங்க பார்க்கலாம். 19, let's do it. You will hear a girl talking about her day at school. Which subject did she like best? School was great today. First, we had a lesson about oceans and the average water temperature in each one. But the most interesting lesson was about bees, how they live together and how they develop from eggs to adults. In another lesson, we read part of a novel, and for homework, we can write either a story or an article. One more time. Now listen again. School was great today. First, we had a lesson about oceans and the average water temperature in each one. But the most interesting lesson was about bees, how they live together and how they develop from eggs to adults. In another lesson, we read part of a novel, and for homework, we can write either a story or an article. Super, super. ரெண்டு வாட்டி படிச்சிட்டோம். புவனேஸ்வரி, உங்க ஆன்சர் 19. சி. ஆல்ரைட். சி இன்னும் எப்படி கண்டுபிடிச்சீங்க? எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? பீஸ்னு சொல்லி அங்க வந்துச்சு. சூப்பர் சூப்பர். அவ்வளவுதான், பீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஜியோகிராஃபி வந்து எந்த வேர்டோட லிங்க் பண்ணீங்க? ஓஷன். வெரி குட், வெரி குட், வெரி நைஸ். இங்கிலீஷ் எந்த வேர்டோட லிங்க் பண்ணீங்க? ஸ்டோரிஸ் லைக் நாவல்ஸ். சூப்பர் சூப்பர். வெரி நைஸ், வெரி நைஸ். இதுல என்னன்னா, இந்த ரீடிங் மட்டும் விட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், கிராமர் கிடைக்கும், வெக்காபுலரி கிடைக்கும், சூப்பரா பார்க்கலாம். ரைட், அதுதான் மெயின். ஸோ இந்த லிசனிங் வந்துருச்சுனாலே ரீடிங்குள்ள இன்டெப்தா போயிடலாம். போனா நீங்க கான்ஃபிடென்ட்டா பேசலாம். பேசுறப்பே தப்பா ரைட்டா நமக்கு தெரிஞ்சிடும். கிளீனா பீஸ் வந்து பயாலஜி எப்படி அடிச்சுங்க, ஜியோகிராஃபி ஓஷன்ஸ், இங்கிலீஷ் நாவல்னு வெக்காபுலரி, அது மாதிரி ரீடிங் பண்ணாக்க கிராமர் அடிச்சிடலாம். பக்காவா வந்துடும் இந்த கிராமர். 20, last one, we will do it. Sir, 1 minute, the subtitle we need, sir. Super, இதோ பண்ணிடுறோம்.
And for homework, we can write either a story or an article. Now they are going to start again. Now listen again. School was great today. First, we had a lesson about oceans and the average water temperature in each one. But the most interesting lesson was about bees, how they live together and how they develop from eggs to adults. In another lesson, we read part of a novel, and for homework, we can write either a story or an article. Super. Okay, Abraham, okay, அது Yes, sir. எவ்வளவு வந்துச்சு பாத்தீங்களா அது ரீடிங்ல லிசனிங்ல பிக் பண்ண அது எல்லா பீஸையும் பண்ணணும் பாருங்க 20 let's do it and try to finish it. இதுவும் சேலஞ்சிங்கா இருக்காது பட் லாஜிக்கலா டெடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். why did they both sleep badly? ஏன் அவங்களுக்கு தூக்கம் கெட்டு போச்சு? you will hear two brothers talking about last night. ஏன் அவங்களுக்கு தூக்கம் கெட்டு போச்சு பார்க்கலாம், நம்ம குயிக்கா பார்த்தலாம். Here two brothers talking about last night. Why did they both sleep badly? I'm tired this morning. I didn't sleep well. Neither did I. Let's ask Dad to turn down the heating in our room. Yes, that was the problem. I can hear him outside. I think he's packing the car so that we are ready to go camping. I can hear Mum playing music downstairs. Let's ask her about the heating. Yeah. One more time. Now listen again. I'm tired this morning. I didn't sleep well. Neither did I. Let's ask Dad to turn down the heating in our room. Yes, that was the problem. I can hear him outside. I think he's packing the car so that we are ready to go camping. I can hear Mum playing music downstairs. Let's ask her about the heating. Yeah. Wow. Abraham, ma'am, your answer. Sir, yes, sir. All right. Bhuvaneshwari, your answer. Yes, sir. Okay. Sumali ma'am, சொல்லுங்க. There were noises in the street. Noises-ங்கிற word எங்க யூஸ் பண்ணாங்க இங்க? Noises similar-ஆ ஒரு வார்த்தை சொன்னாங்க. எதுக்காக யூஸ் பண்ணாங்க? B. Something musical program. Music ஏதோ ப்ளே பண்ணிருந்தாங்க. அது வந்து C-ல வரலாம். ஓகே. அவங்க அம்மா என்ன பண்றாங்க? Playing. அவங்க ஏதோ மியூசிக் கேட்டுட்டு இருக்காங்க. அது புரிஞ்சுக்கலாமா? அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? கேம்புக்கு போற கார் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. So they were excited about going on holiday. நாய்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க? நாய்ஸ் ஏதோ கேக்குது. எதனால கேக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. டாக்ஸ் பார்க்கிங். நாய்ஸ் ஏதோ கேக்குற மாதிரி இருக்குது. எதனால கேக்குதுங்கறாங்க. போட்டலாமா? குயிக்கா பார்த்தலாமா? நாய்ஸ்ங்கிறது அவங்க அப்பா ஏதோ கராச்சில எடுத்து வச்சிட்டு இருக்காரு, ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவங்க அம்மா மியூசிக் கேட்டுட்டு இருக்காங்க. சத்தம் கேக்குது. அப்பா ஏதோ எடுத்து வச்சிட்டு இருக்காரு கேம்பிங் போறதுக்கு. அவரை போய் கேட்கலாமா? அம்மா மியூசிக் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கள போய் கேட்கலாமா? அங்க டெம்பரேச்சரை கரெக்ட் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு கேட்கலாமா? சோ ரொம்ப தேவையான நாய். ரைட்? இப்ப பாருங்க ஒரே நிமிஷம் தான். லெட்ஸ் finish it off. Listen again. I'm tired this morning. I'm tired this morning. I didn't sleep well. Neither did I. பாருங்க பாருங்க இன்வெர்ஷன் டாக் அடிச்சிருக்காங்க பாருங்க. I didn't sleep well. Neither did I. இன்வெர்ஷன் போட்டு டாகும் பண்ணிருக்காங்க பாருங்க. Neither did I. I didn't sleep well. Neither did I. இத பத்தி பேசுவோம். அருமையான ஸ்ட்ரக்சர் இது. A2லயே கொடுத்திருக்காங்க பாருங்க. Let's ask Dad to turn down the heating in our room. Let us ask Dad to turn down the heating in our room. உண்மையிலே பயங்கரமா தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இப்போ உடனே போய் ஹீட்டிங்கை வந்து குறைக்கிறதுக்கு டர்ன் டவுன் பண்ணதுக்கு அப்பாவை கேட்போம். Yes, that was the problem. அதுதான் ப்ராப்ளம்னு எனக்கும் தெரியுது. ஹீட் தான் ப்ராப்ளம்னு எனக்கும் தெரியுது. I can hear him outside. I can hear him outside. அவர் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்பா வேலை செய்யற சத்தம் கேக்குது. I think he's
அதான் I can hear him தான் நாய்ஸ் வருது. Packing the car so that we are ready to go camping. எல்லாருமே வீட்ல எல்லாருமே 4 பேரும் கேம்பிங் போறோம். அதுக்கு அப்பா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த நாய்ஸ் அந்த சத்தம் கேக்குது. இந்த டாகுக்கும் நாய்ஸுக்கும் கனெக்ட் பண்ணிட்டாங்க சுமதி மேம். பாத்துக்கங்க. Are ready to go camping so that we are ready to go camping. I can hear Mum playing music downstairs. அவங்க பாட்டு வச்சு சத்தமா வச்சு கேட்டுட்டு இருக்காங்க அம்மா. அது தெரியுது எனக்கு. சோ அங்கேயும் ஒரு ஹியர் வருது. Let's ask her about the heating. அவங்கள்ட்டயும் அம்மாட்டையும் கேட்போம் அதை. Yeah. அவ்வளவுதான். இட்ஸ் சோ இப்ப அபிராம் மேம் அந்த லிங்க் புரியுது இல்லைங்களா? ரீடிங் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குது இல்லைங்களா? Yes, sir. Definitely. அதுதான் நமக்கு வேணும். ஸ்பீக்கிங்குள்ள எல்லாமே இந்த ரீடிங் லிசனிங்குள்ள இருக்குதுங்க. ஸ்பீக்கிங் அது இன்புட் அவ்வளவுதான். அந்த இன்புட்டை அவுட்புட்டா வெளில கொண்டு வரும். தமிழ் எப்படி நம்ம கத்துக்கிறோம் அதே மாதிரி தாங்க. ஒரு தமிழ் கிராமர் டீச்சர்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போனா 3 வயசு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிடும். இப்போ உள்ள குழந்தைங்க 2 வயசுலயே பேச ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு அப்சர்வ், அப்படி ஒரு லிசனிங் கேப்பபிலிட்டி, ஆடிட்டரி சென்ஸ், அந்த காது தான் அப்படி ஒர்க் ஆகுது, பிரெயின் அப்படி டெவலப் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. இது கேம்பிரிட்ஜோட Year 2 லெவல். அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம B1 B2 போகலாம். எங்க நம்ம எப்படி கத்துக்க முடியுதுன்னு நம்ம பார்க்கலாம். பட் ரீடிங் நெக்ஸ்ட் வீக் வந்து லாட் ஆஃப் ரீடிங் வில் டேக் பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல உள்ள 3 classes மிஸ் பண்ண வேண்டாம். வில் கோ வித் த ரீடிங், கிராமர், எவ்ரிதிங். I'll see you everyone on Monday evening at 8:15 PM. And have a wonderful weekend. நான் இதை அனுப்பி விடுறேன். இந்த லிங்கை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். Thank you, sir. Thank you very much. Thank you, sir. Thank you so much. Thank you, sir. Thank you. சுரேஷ் சார் உங்கள்கிட்ட பேசுறேன் நான் கால் பண்ணி. Okay, sir. Thank you.